இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர் நினைச்சிருந்தா என்னை கடத்தி வச்சிருக்கும் போது என்னை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணலையே. என் கற்பை இழந்த மாதிரி போலியா ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் தானே போட்டாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவரை நான் மன்னிச்சு விட்டேன். இருந்தாலும் அதுவும் தப்பு தானே. அன்னைக்கு மட்டும் அது ரேப் இல்ல, இன்ஜெக்ஷனால தான் அப்படி ஆச்சுன்னு ப்ரூவ் பண்ணலனா உன் வாழ்க்கையே நாசமாயிருக்கும்ல. தப்புதாங்க. ஆனா நிச்சயமா அது அவரா பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி அவரா என்ன கடத்தி இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி கற்போடு நின்னு இருக்க முடியாது. யாரோ சொன்னதுக்காக பணத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணிட்டாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன்னு சொல்றாரு. மன்னிப்பும் கேட்டாரு. அவரை மன்னிக்கிறது தாங்க சரி. எப்படி வெண்ணிலா ஒருத்தன் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் அவனை அவ்வளவு ஈஸியா மன்னிக்கிற? என்னங்க பண்றது? இங்க யார் தான் தப்பு பண்ணல? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சாராவை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது நீங்க பண்ண தப்பு.